விஜயை வந்து நம்ம அவ்வளோ சட்டுன்னு ஒதுக்கிட முடியாது. அதாவது அவர் எவ்வளோ வாங்குவார்னு நமக்கு தெரியாது. பட் ஏதோ அவர் வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய கூட்டம் அவர் பின்னாடி இருக்குன்ற பெரிய டேமேஜ், ஒரு பெரிய ஸ்பாயில் வந்து இந்த ரெண்டு யாரையோ ஸ்பாயில் பண்ணுவார். நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ற நேரத்தில், நம்மள ஒரு ஏளனமா பார்க்குற நேரத்தில் நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஒன்று தோணும். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. டிவிக்கோட வெற்றி அது என்னன்னு நமக்கு ஓட்மேன் தெரியாது. அது எவ்வளோ ஓட்டு வாங்கும், 30% வாக்குகள் என்கிட்ட விஜய் சொல்றாரு, வாங்குங்க அப்படின்றாரு விஜய் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அவர் சொல்றது அது இன்னும் ப்ரூவ் ஆகல. நான் அவருக்கு ஓட் பேங்க் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். எவ்வளவு தான் கேள்விக்குறி. என்ன நம்புற உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன். தாவேக்கால பாதி பேருக்கு ஓட்டு போடுற வயசே இல்லைன்றாங்க. அது என்ன சொல்றாரு விஜயே சொல்றாரு, உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்கள ஓட்டு போட சொல்லுங்க விஜய் தாவேக்காவுக்குன்னு தூண்டி விடுறாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கதம் கதம். திமுகவுடைய அந்த வெற்றியை கேள்வி கேட்குற விஷயங்களாகட்டும், திமுக வந்து மூட நம்பிக்கையோடு இருக்குது, 5000 ரூபாய் கொடுத்தா வெற்றி பெறுவாங்கன்னு இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா யாராவது? மாணிக் தாக்கூர் சொல்கிறாரு, திருப்பி அடிப்போம், அடித்தா திருப்பி அடிப்போம், நீங்கள் பண்ணுற ஊழல், நாங்கள் ஊழல் இல்லையா, கமிஷனை கேட்டோம், நாங்கள் ஆட்சியில் தானே பங்கு கேட்டோம் அப்படிலாம் பேசுகிறாங்களாம். திமுக ரொம்ப கிளியராக வந்து ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆட்சியில் பங்கு எப்போ கொடுக்க முடியும்? காங்கிரஸுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா 9 எம்பிக்கள் எப்படி வந்தாங்க, 18 எம்எல்ஏக்கள் எப்படி வந்தாங்க, யார் வேலை செஞ்சாங்க? கீழே திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நீங்கள் போராடினீங்களா? அவங்க மத நல்லிணக்கம்ன்றது உங்களோட முக்கியமான கோஷம் இல்லை அது. அதில் நீங்கள் தான் பண்ணீங்களா? விடுதலை சிறுத்தைகள் பண்ணாங்க, சிபிஎம் பண்ணாங்க. நீங்கள் என்ன எங்கே போனீங்க? நீங்கள் மோடி 10,000 ரூபாய் கொடுத்தாரு சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு பீகாரில் எலெக்ஷன் போது தானே கொடுத்தாரு. இங்கே இருக்கிறவங்களாம் வாயை அத்தனை பேர் வாயை மூடிந்தானே. இப்போ பேசுகிறவங்களாம் ஏன் மூடிந்தான் வாயை? இப்போ இந்த 5000 ரூபாய் கொடுக்குறத பார்த்து லோன்னு கத்துறாங்களே வைத்தறிஞ்சு. அப்போ 10,000 ரூபாய் மோடி கொடுத்த போது எதுக்கு பேசாமல் இருந்தீங்க? விஜயோட கூட்டணி போனால் ஜெயிச்சிருவோன்னு என்ன நம்பிக்கையில் அவர் சொல்கிறாருன்னு ஒரு கேள்வி வரல. அது கூட மூட நம்பிக்கையாக இருக்கலாம், சொல்ல முடியாது. நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குதா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாதா? ஒரு மிகப்பெரிய ஒரு புதிராகவே போய்கிட்டே இருக்குல்ல காங்கிரஸோட நிலைப்பாடுன்றது. நம்ம எப்படி எடுத்துக்கிறது காங்கிரஸோட நிலைப்பாட்டை? அஃபிஷியலாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இன்னும் இருக்குது, இன்னும் அது விலகி போகல. ஆக்சுவலாக வந்து ஒரு 22ஆம் தேதி காங்கிரஸ் இருக்குது, காங்கிரஸ்காரர்கள் இருக்காரு, காங்கிரஸ்காரர்கள் பிரிஞ்சிருக்காங்க, ஒப்பீனியன் பிரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக திமுகவோட போகணும், திமுகவோட தான் ரிட்டைன் பண்ணணும் கூட்டணி, இன்னும் ஒரு பிரிவு இருக்குது. ஆனால் திமுகவோட வேண்டாம், அதிக சீட்டுகள் கேட்கணும், அதில் ஆட்சியில் பங்கு வேணும், அல்லது தாவேக்காவோடையே போகணும் அப்படின்ற லெவலில் திங்க் பண்ணுறனும் ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. பட் ஆனால் அப்படி திங்க் பண்ணுறவங்க ரொம்ப குறைவான மெஜாரிட்டியில் குறைவான நபர்கள் தான் இருக்காங்க. திமுகவோடையே கண்டினியூ பண்ணணும்னு சொல்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிக சீட்டுகள் கேட்கணும், ஆட்சியில் பங்கு கிடைச்சா பெட்டர் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக திமுகவோட போகணும், ஆனால் அதிக சீட்டுகள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தாவேக்காவோட போகணுன்னு நினைக்கிறவங்க இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் யாருமே தாவேக்காவோட போகணுன்னு நினைக்கவே இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியோட கொறடா, பாராளுமன்ற கொறடா மாணிக்கம் தாக்கூர் தொடர்ச்சியாக திமுகக்கு எதிரான விஷயங்களை பேசிக்கிட்டே தானே இருக்கார். அவர் யாரும் ஸ்டாப் பண்ண மாதிரி தெரியல. அவர் யாரும் ஸ்டாப் பண்ண மாதிரி தெரியல. அதுதான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது ராகுல் காந்திக்கு தெரிஞ்சு தான் பேசுகிறாரா, தெரியாத பேசுகிறாரா? அதாவது கார்கே, ப. சிதம்பரம், ஜெயராம் ரமேஷ் எல்லாருமே போன்றவர்கள்லாம் வந்து திமுக கூட்டணி கண்டினியூ ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் ராகுல் காந்தி, கே.சி. வேணுகோபால் போன்றவர்கள்லாம் வந்து ஒரு விஜயை காமிச்சு ஒரு ப்ரெஷர் பண்ணி திமுக சீட்டு வாங்குறதுக்காக இந்த விஷயங்கள் நடக்குதா, இல்லை உண்மையிலேயே வந்து சீரியஸாகவே வந்து சீட் ஷேரிங் கொடுக்கல, பவர் ஷேரிங் கொடுக்கல, அதிக சீட் கொடுக்கலன்னா தாவேக்காட்ட போயிடுவாங்களான்னா இந்த கேள்விக்கு இன்னும் பதில் சரியாக கிளாரிட்டி வரல. ஆக்சுவலாக இந்த பொலிட்டிகல்ஸன் தமிழ்நாட்டில் எடுப்படுமான ஒரு கேள்வி இருக்குது. இல்லை எடுபடாது. திமுக ரொம்ப கிளியராக வந்து ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆட்சியில் பங்கு எப்போ கொடுக்க முடியும்? நீங்கள் திமுக மெஜாரிட்டியாக வந்துருக்குன்னா ஆட்சியில் பங்கு கண்டிப்பாக கிடையாது. ஒரு இழுபறி நிலைமை வந்ததுன்னா காங்கிரஸ் அப்போ சும்மா இருக்க மாட்டாங்க, கேட்பாங்க. அது கொடுக்குறதுல கொடுத்தாலும் கட்டாயம் இருக்குது. ரெண்டாவது, போட்டி போடுற இடங்கள் திமுக குறைந்து ரொம்ப போட்டி போட்டுதுன்னா அப்போ ஒரு கூட்டணி ஆட்சி வரும்னு எதிர்பார்க்கலாம். திமுக குறைந்த இடங்களில் போட்டி 150 இடங்கள்லாம் போட்டி போடாது, 170 இடங்கள் குறைஞ்சி போட்டியே போடாது. அதனால் அது கூட்டணி ஆட்சிக்கு அது விருப்பம் இல்லைன்றதான் உண்மை. தமிழ்நாட்டில் திமுக 2 கட்சியுமே கூட்டணின்ற விஷயத்தை பேச விரும்பல. அதாவது தமிழ்நாடு இதுவரையும் கூட்டணி கவர்மெண்ட்டை ட்ரை பண்ணியிருக்குன்னா கூட்டணியாக போட்டி போட்டு தனிப்பட்ட ஆட்சி தான் வந்திருக்கே தவிர, ஈவன் 2006 கூட மைனாரிட்டியாக இருந்தால் கூட யாரையும் சேர்க்காத தான் ஆட்சி பண்ணார் கலைஞர். காங்கிரஸும் இதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா முதல் பொது தேர்தலில் ராஜாஜி தலைமையில் உழவர் உழைப்பாளர் கட்சி இந்த மாதிரி கட்சியெல்லாம் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்றும் கூட்டணி ஆட்சி நீங்கள் கிடையாது, தனித்து தான் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கிறோன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம கூட்டணியாக போட்டி போடுறாங்க, தனித்து ஒரு கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி தனித்து ஆட்சி அமைக்கிறது தான் இங்கே நடக்குது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இந்த ஈவன் திமுக இந்த வாட்டி கொடுக்காது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு படி மேலேயே போய் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பா காலத்தில் அவர் கொடுக்கல, என் காலத்துலேயும் நான் கொடுக்க மாட்டேன், அது மாதிரிலாம் ஒரு ப்ராக்டிஸ் நான் வச்சுக்க போகிறதில்ல. அந்த அடிப்படையில் அவங்க வந்து ஃபைட் பண்ணாங்கன்னா அப்புறம் அவங்களே ஒரு முடிவு எடுத்துக்க வேண்டியதான்ற மாதிரி தான் அவர் சொல்கிறார். சீட்டுன்றது நம்ம இது பண்ணிக்கலாம், பேசிக்கலாம்,
குழுவில் வந்து சீட்டை பற்றி பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பாலிசி லெவலில் வந்து கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அதே இவர் என்ன எதிர்பார்க்குறாரு, மாணிக்கம் தாக்கூர் அவருக்கு வந்து சரிசமமாக பதில் சொல்லுவாங்க திமுகலேருந்து. திமுக யாரும் பதில் சொல்ல விரும்பலை. இல்லை ஆர்எஸ் பாரதி தான் ஓப்பனாக சொல்கிறாங்க, ராகுல் காந்தி செல்வி பிறந்தது கார்காவே பேசினா நாங்கள் பேசிக்கிறோம், மற்றவங்க யாருக்கும் நாங்கள் பதில் சொல்ல முடியாதுன்ற அவர் சொல்லிட்டாரு. ஆமாம், அது உண்மைதான். ஆனால் தொடர்ச்சியாக பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் மாணிக்கம் தாக்கூரும் பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதான் அவங்க என்ன பேசிஸில் பேசுகிறாங்கன்னு திமுக வந்து அவங்களுக்கு ஏன் பதில் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஃபைனலாக வேர்டு வந்து ராகுல் காந்திகிட்டையோ சோனியா காந்திகிட்டையோ வரணும். 21 எலெக்ஷனில் வந்து 20 சீட் தான் திமுக கொடுக்குறேன் நாங்கள் காங்கிரஸுக்கு. ஃபைனலாக வந்து அழகிரியால் ஒன்றுமே பண்ண முடியல. ஃபைனலாக சோனியா காந்தி பேசினாங்க, ஸ்டாலின்கிட்ட பேசி 20 சீட்டு வாங்கினாங்க, 25 சீட்டு வாங்கினாங்க. அப்புறம் உடனே அழகிரிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உடனே சோனியா ஸ்டாலின் வீட்டுக்கு போங்க, அக்ரிமெண்ட் போடுங்கன்னா ராத்திரி 11:45 போய் அக்ரிமெண்ட்டை போட்டார் அவர். அந்த மாதிரி அப்போ சோனியா காந்தி உள்ளே வந்தாங்க. இப்போவும் அதே மாதிரி சோனியா காந்தி உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் திமுக வட்டாரத்தில் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளவு டேமேஜ் பண்ண பிறகு நீங்கள் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா கீழ் லெவலில் வந்து திமுக ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணணும்ல. உங்களுக்கு சீட் கொடுக்குற இடத்துலலாம் அவங்க தானே ஒர்க் பண்ணணும், வேறு யாரும் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ இதை புரிஞ்சுட்டு தான் காங்கிரஸ் பேசணும். இன்னும் காங்கிரஸுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா 9 எம்பிக்கள் எப்படி வந்தாங்க, 18 எம்எல்ஏக்கள் எப்படி வந்தாங்க, யார் வேலை செஞ்சாங்க கீழே களத்தில்? இது மாதிரி சண்டை போட்ட எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் தோத்து தானே இருக்கு. அது 2011 தேர்தல் இதே மாதிரி தான் 63 சீட்டு கேட்டு வாங்கினாங்க. அப்புறம் 7 சீட்டோ 8 சீட்டோ ஜெயிச்சிங்க. பீகார் எலெக்ஷனும் அதே மாதிரி தான் வந்து தேஜஸ்வியோட ரொம்பவே இது பண்ணிட்டாங்க. தேஜஸ்வி முதல்வர் வேட்பாளர் கூட சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு பண்ணாங்க. பிஜேபி ஜெயிச்சுட்டு போயிடுச்சு. பஞ்சாப்லையும் ஏற்கனவே அதே மாதிரி சுச்சுவேஷன், ராஜஸ்தான்லையும் அதே மாதிரி சுச்சுவேஷன். இந்த மாதிரி போட்டி போட்டு காங்கிரஸ் எடுக்கிற அந்த தடாலடி முடிவுகள்லாம் அவங்களோட பள்ளத்தில் தான் கொண்டு போய் ஈவன் பாருங்களேன், கர்நாடகாலேயே சிவகுமாருக்கும் சித்தராமையாவுக்கும் பதவி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலேயும் அவங்களுக்கு ஒன்றும் முடிவெடுக்க முடியாது, திணறாங்க பாருங்கள் காங்கிரஸ் ஐக்க வேண்டாம். ஆனால் அவங்க என்னென்னா தன்னோட கட்சியை வளர்த்துட்டு ஒரு ஃபைட் பண்ணால் கூட ஒரு அர்த்தம் உண்டு. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் கட்சியை வளர்த்துருக்கீங்க? முதல்ல கடந்த 7 வருஷமாக நீங்கள் பவரில் இருக்கீங்களா, 18 எம்எல்ஏக்கள் இருக்கீங்களா, இப்போ 9 எம்பிக்கள் இருக்கீங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் கட்சியை வளர்த்துருக்கீங்க, எவ்வளோ போராட்டம் நடத்திருக்கீங்க, அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. காவேரி விஷயம், நீட் விஷயம், இதெல்லாம் உங்களோட நிலைப்பாடு இல்லை. இப்போ திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நீங்கள் போராடினீங்களா? அவங்க மத நல்லிணக்கம்ன்றது உங்களோட முக்கியமான கோஷம் இல்லை அது. அதில் நீங்கள் எதாவது பண்ணீங்களா? விடுதலை சிறுத்தைகள் பண்ணாங்க, சிபிஎம் பண்ணாங்க, நீங்கள் என்ன எங்கே போனீங்க? நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே நீங்கள். அதனால் மாணிக் தாக்கூருக்கு ஏதோ பர்சனல் அஜெண்டா இருக்கலாம். ஆனால் வந்து காங்கிரஸ் மேலிடம் இதை பார்த்துட்டு சும்மா இருக்குல்ல, அது காங்கிரஸில் ஒரு அதிகபட்ச ஜனநாயகம் இருக்குது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். யார் வேணால் பேசலாம், பேசிட்டு ராகுல் காந்தியை பார்த்து ஹலோ சொல்லிட்டு போகலாம். அது மாதிரி தான் இருக்குது காங்கிரஸில் நிலைமை. பட் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் அந்த அலைன்ஸ் மேலே. ஏன் அப்படின்னா, இப்போது திமுகவை சேர்ந்த ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்து மாணிக்கம் தாக்கூர் அப்படி பேசுகிறாரு, ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவர் பேசுகிறாரு, அந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து சொல்கிறாங்க. அது அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, நான் அப்படி ஒரேடியாக ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னு அப்படி ஒரு பிராண்ட் பண்ண விரும்பலை. பட் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்கு ஏதோ திமுகவை பற்றி வருத்தங்கள் இருக்காங்க. அவர் அந்த லோக்கலில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அவர் ரொம்ப குறைந்த டிஃப்ரென்ஸ் தான் ஜெயிச்சார் அவர். அதனால் அங்கே கேகேஎஸ் அவருக்கு சரியாக ஒத்துழைக்கலை. அப்புறம் அங்கே கலெக்டரோ இல்லை அதிகாரிகளோ காங்கிரஸ்காரங்களை மதிக்கிறது இல்லை போன்ற பல விஷயங்கள் இருக்குது. இப்போ ஜோதிமணிக்கும் அதே இஷ்யூஸ் தானே. அங்கே செந்தில் பாலாஜி தான் ரூல் பண்ணுறாரு கரூரில். அதனால் அவங்களும் அந்த பேச பிரவீன் சக்கரவர்த்திக்கு மயிலாடுதுறையில் சீட் கொடுக்கல, கடைசி காங்கிரஸ் கொடுத்து கூட திமுக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதை. அதனால் அவர் வந்து திமுக மேலே ஒரு வெறியோடு இருக்கார். திமுக உங்களை என்ன பண்ணுறான் பாருன்னு அவர் சவால் விட்டுருக்காரு அப்படின்னு. அவர் என்ன 2017 தான் சார் காங்கிரஸே சேர்ந்துருக்காரு. அவர் சேர்ந்து 10 வருஷம் கூட ஆள் அவர் சேர்ந்தவர். அவர் மேலே ஒரு சில வழக்குகள்லாம் கூட இருக்குல்ல, ஒரு டேட்டாவை திருட்டிட்டாருன்ற மாதிரி தகவல்லாம் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி மேலே இல்லை. அவர் மேலே இருக்கலாம் சார், நமக்கு தெரியாது. பட் ஆனால் பாயிண்ட் என்னென்னா, அவர் ரொம்ப காங்கிரஸில் ரொம்ப லேட்டாக தான் சேர்ந்தவர். அவருக்கு ஏதோ ஒரு வகையில் டெல்லியிலேருந்து அவரை தமிழ்நாட்டில் வந்து அவரை பிசிசி மெம்பராக சொல்லி டெல்லியிலேருந்து ரெக்கமெண்டேஷன் வந்தது. அப்போ 2017 டெல்லியிலேருந்து வந்த ரெக்கமெண்டேஷனில் அப்போ இருந்த தென்சென்னை காங்கிரஸ் தலைவர் கராத்தே தியாகு அவரை பிசிசிபிக்கு ரெக்கமெண்ட் பண்ணார், பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி மெம்பராக. அதுக்கு டெல்லியிலேருந்து ஃபோன் வருது, அவரை சேருங்க அப்படின்ட்டு. அப்போ டெல்லியில் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் மயிலாப்பூர் சேர்ந்தவர் டெல்லியில் போய் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அங்கேருந்து வராருன்னா அப்போ என்ன அர்த்தம்? அவர் ஏதோ டெல்லியில் ஏதோ ஒரு லாபி அவருக்கு இருக்குது. அது என்ன லாபி, அது எங்கேருந்து அவரை அங்கே ப்ளேஸ் பண்ணாங்க, அது யார் மூலமாக வந்தது? ஏன்னா நம்ம எடுத்தோடனே அவர் ஆர்எஸ்எஸ்காரன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்திருக்கார். ஆனால் இப்போ அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அப்போ நீங்கள்லாம் திமுக அடிமையாக இருக்கணுமான்னு கேட்பாங்க. அவங்க இது மாதிரிலாம் சொன்னால் திமுக அடிமையாக இருக்கணுமான்னு. இந்த பிரவீன் சக்கரவர்த்தியோ இந்த மாணிக்கம் தாக்கூரோ தமிழ்நாடு மக்களுக்காக எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்காங்க, எத்தனை விஷயத்தில் குரல் கொடுத்துருக்காங்க. மீனவர் பிரச்சனை, காவிரி பிரச்சனை எல்லாம் எதாச்சும் குரல் கொடுத்து அதெல்லாம் குரல் கொடுத்தது இல்லை சார். காங்கிரஸே குரல் கொடுத்தது இல்லை. அப்புறம் மாணிக் தாக்கூர் எங்கே குரல் கொடுக்க போகிறாரு? இல்லை அவரோட பார்லிமெண்ட்லாம் 1-2 பேசியிருக்கலாம், அது வேறு விஷயம். பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பேசியிருக்க முடியும்? அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது? அவர் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி இருக்கார், ஏதோ டேட்டா
சென்ட்ரிக்காக பண்ணிகிட்ருக்காரு, ஏதோ டேட்டா கலெக்ஷனில் ரொம்ப முக்கியமான ஒருத்தராக இருக்காருன்னு சொல்கிறாங்க. சரி, அவர் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். பட் அவர் இது மாதிரிலாம் பேசுறதுக்கு அவருக்கு யார் இது கொடுத்தாங்க, ரைட்ஸ் கொடுத்தாங்க? திமுகவுடைய அந்த வெற்றியை கேள்வி கேட்குற விஷயங்களாகட்டும், திமுக வந்து மூட நம்பிக்கையோடு இருக்குது, 5000 ரூபா கொடுத்தா வெற்றி பெறுவாங்கன்னு, இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா யாராவது? அவர் சொல்கிறாரு, மாணிக் தாக்கூர் சொல்கிறாரு, திருப்பி அடிப்போம், அடித்தா திருப்பி அடிப்போம், நீங்கள் பண்ணுற ஊழல், நாங்கள் ஊழல் இல்லையா, கமிஷனை கேட்டோம், நாங்கள் ஆட்சியில் தானே பங்கு கேட்டோம் அப்படிலாம் பேசுகிறாங்களாம். இதெல்லாம் தப்பு இல்லை. இதெல்லாம் வந்து திமுக பார்த்துட்ருக்காங்க. என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, யார் வேணால் பேசட்டும், கார்கே, ராகுல், சோனியா காந்தி, இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் பேசினா நம்ம பதில் சொல்லலாம், அதுவரையும் நம்ம பதிலே சொல்ல வேண்டாம் நம்ம முடிவு பண்ணிட்டாங்க. பதிலே சொல்ல வேண்டாம் இருக்கிறது அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுலாம் ஏற்றுக்கிறமான விஷயங்கள் வந்து அதான் அவங்க அதை பற்றி கவலைப்படலை. காங்கிரஸே இல்லாட்டி கூட கவலை இல்லைன்ற மாதிரி தான் திமுகவில் பேசுகிறாங்க. ஆனால் காங்கிரஸ் இல்லாமல் திமுகவில் இந்த எலெக்ஷனை ஜெயிக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த ஒரு கேள்வி ரைஸ் பண்ணுறாங்க. காங்கிரஸ் இல்லைன்னா அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு வலு இல்லாத ஒரு சூழல் தெரியும், பார்வை தெரியும், பெர்செப்ஷனில் அப்படி தான் போகும். அது ஆக்சுவலாக அது திமுகவுக்கு தெரியாது இருக்காது. ஆனால் வந்து இது மாதிரிலாம் ரொம்ப நீங்கள் ட்ரபிள் பண்ணிவிட்டு நீங்கள் கூட்டணியில் வந்து சேர்ந்தீங்கன்னா கூட்டணியோட கீழே ஜெல் ஆகாது. அப்புறம் வந்து காங்கிரஸ் தோற்றுதுன்னா அந்த இடத்துல ஏடிஎம்கே வின் பண்ணிட்டு போயிடும், திமுக வேலை செய்யலைன்னா. அதனால் திமுகவே யோசிக்குது, இவ்வளோலாம் இவங்க பேசுகிறாங்களே, இதுக்கப்புறம் மேலிடம் வந்து நம்மக்கிட்ட சீட்டு சம்மந்தமாக பேசி ஒரு அக்ரிமெண்ட் ரீச் ஆனால் அப்புறம் நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது, தொண்டர்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால் இது வந்து ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல வந்து ஒரு முடிவை நோக்கி போயிட்டுருக்கு. 22ஆம் தேதி இந்த குழு பேச்சுக்கள் ஆரம்பம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்கார். அந்த குழு போட்ட பிறகு இவங்க போய் என்ன பேசுகிறாங்க, இவங்க பேசுகிற லெவலில் இருக்காங்களா, இல்லை அவங்க குழுவை போட்டு இவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்களா இல்லையான்றதெல்லாம் தெரியும். ஆனால் பை த டைம் வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறாரோ, அதிகமான சீட்டுக்காக ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறாரோன்னு ஒரு பேச்சு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து இவங்க பேசுகிறது வந்து ராகுல் காந்தியோட பர்மிஷனோட பேசுகிறாங்களா, இல்லை பர்மிஷன் இல்லாமல் பேசுகிறாங்களான்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக. பர்மிஷனோட பேசணும், ஒரு லிமிட் இருக்கணும்ல. அந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவிகே நோக்கி நகர்றப்ப தான் அது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின். டிவிகே நோக்கி நகர்றது, அப்புறம் அதிக சீட்டுக்கு இந்த ஒரு அதிக சீட்டு அல்லது ஆட்சியில் பங்குன்றதை கேட்டுட்டு அது கிடைக்கலன்ற போது டிவிக்கு நோக்கி நகர்றதுன்றது ஓகே. அது ஒரு கட்சின்ற முறையில் காங்கிரஸ் செய்யிட்டோம், அது யாரும் வேண்டாம்னு சொல்ல. பட் இருக்கிற அந்த அலையன்ஸை நீங்கள் ஏற்கனவே 3 தடவை வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கியமான பொசிஷனில் திமுக இருக்குது. மணிசங்கர் ஐயர் போன்றவரெல்லாம் கூட இன்றைக்கி திமுக வந்து இந்தியா கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளராக மாறணும் ஸ்டாலின்லாம் பேசியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் பிரிஞ்சு போகிறத பற்றி திமுக கவலைப்படலை. பட் ஆனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் எப்படி ஜெல்லாகி வேலை செய்கிறோம் அதை தான் கவலைப்படுறாங்க. இப்போ பிரிஞ்சு போகிறத பற்றி கவலைப்படல திமுக. நீங்கள் உங்கள் மேலிடம் மறுபடியும் பேசி கூட்டணிக்கு வந்துட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது, எப்படி ஜெல்லாக்கி வேலை செய்கிறதுனா அப்போ அதுதான் அவங்க உரியாக இருக்கு. ஆக்சுவலாக இப்போ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் டிவிக்கு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தொடர்ச்சியாக வந்து அதை தான் வந்து பல பேர் வந்து சிலாகிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து கூட்டணி சார்ந்த விஷயங்களை வந்து டிவிக்கு நாங்கள் அப்படி பண்ணலை, எங்கள் பேர் வச்சு பேரம் பேசுகிறாங்க நம்ம விஷயங்களை அவங்களோட செய்தி தொடர்பாக ரமேஷ் உட்பட பல பேர் வந்து ட்விட்டரில் போட்டாங்க. ஆனாலுமே இந்த ஒரு இது ஓடிட்டே இருக்குது. விஜயும் சமீபத்தில் அந்த சேலம் மாநாட்டில் பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட அந்த கூட்டணிக்கு அந்த பொலிட்டிக்கல் பாம் அப்படின்ற மாதிரி வெடிக்குதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம், ஆட்சியில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் ரெண்டும் ஒரே கதை தானே. ஆட்சியில் பங்குனாலே அது ஆட்சி அதிகாரத்தில் தான் பங்கு, அதே 2 பேர் பிச்சா சொல்கிறாங்க. சரி, அப்படி இருக்கிறப்ப இந்த டிவிக்கே நோக்கி நகர்றது டிவிக்கேக்கு பாசிட்டிவாக இருக்குமா, லாபமாக இருக்குமா ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அதாவது வந்து காங்கிரஸ் அங்கே போனால் டிவிக்கேக்கு லாபமாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. 2 காரணத்தினால காங்கிரஸ் யோசிப்பாங்க போகிறத பற்றி. ஒன்று, டிவிக்கோட வெற்றி அது என்ன நமக்கு ஓட் பேங்க் தெரியாது, அது எவ்வளோ ஓட்டு வாங்கும், 30% வாக்குகள் என்கிட்ட விஜய் சொல்கிறார், % வாங்குங்க அப்படின்றாரு விஜய். அப்படின்னு விஜய் சொல்கிறார். அவர் சொல்கிறது அது இன்னும் ப்ரூவ் ஆகலை. நான் அவருக்கு ஓட் பேங்க் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். எவ்வளவுன்றது தான் கேள்விக்குறி. அப்போது காங்கிரஸ் போனால் இந்த 18 எம்எல்ஏக்களை ரீட்டைன் பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி. நீங்கள் 50 சீட் கூட வாங்கி போட்டி போடலாம் சார், 70 சீட் கூட வாங்கி போட்டி போடலாம். எவ்வளோ வின் பண்ணிங்கிறது முக்கியமான பாயிண்ட். இந்த சக்ஸஸ் ரேட் என்ன, ஒரு கட்டுமானமே அங்கே இல்லாத இருக்கா. திமுக மாதிரியான ஒரு அனுபவமிக்க ஒரு கீழே வேலை செய்கிறவங்க அங்கே இருக்காங்களா? ஓட்டு வீடு பை வீடு போய் ஓட்டை கொண்டுற விஷயங்கள்லாம் திமுகவில் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் தாவேக்கால பண்ணக்கூடிய வாய்ப்பு. ஆல்ரெடி டிஎம்கேவும் ஏடிஎம்கே ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்களே, யார் எந்தெந்த கட்சி எந்தெந்த வீட்டில் இருக்கவங்க ஓட்டு போடுவாங்க, போட மாட்டாங்க, யாரெல்லாம் ஓட்டு போடவே வரமாட்டாங்க, யாரெல்லாம் ரொம்ப வயசானவங்க, அவங்கள யாருக்கு அசிஸ்டன்ஸ் தேவைப்படும், அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க டிஎம்கேவும் ஏடிஎம்கே. அந்த மாதிரி வேறு எந்த கட்சியும் பண்ண. வாக்குச்சாவடிக்கு உள்ளே போலிங் போயின்னு இருக்கும்போதே அங்கே உள்ளே இருக்கிற ஏஜென்ட் மெசேஜ் அனுப்புவான், இத்தனை நம்பர் வீட்டில் நம்ம ஆள் இருக்கான் கூட்டின்னு வான்ட்டு வெளில அனுப்புவான். அவன் உடனே போய் கூப்பிட்டு வருவான். இவர் போடாத இருக்கார், 2-3 மணிக்கு இவர் வராத இருக்கார், அவர் வராத இருக்கார், இவர் வராத இருக்கார், லிஸ்ட்டை வெளில அனுப்புவாங்க. அவங்க உடனே வந்து திமுக ஆட்கள் வந்து உடனே ஆளை பிடிச்சி அந்த வீட்டில் போய் பிடிச்சி வந்து அங்கே ஒர்க் பண்ணுவோம், கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து தாவேக்கால பாதி பேருக்கு ஓட்டு போடுற வயசே இல்லைன்றாங்க. அது என்ன சொல்கிறாரு விஜயே சொல்கிறாரு, உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்கள ஓட்டு போட சொல்லுங்கள் விஜய் தாவேக்காவுக்குன்னு தூண்டி விடுறாரு.
ஆனால் அந்த பசங்க சொல்லி அவங்க ஓட்டு போடணுமே. அவங்க ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கிற உரிமை தொகை வாங்குற ஒரு அம்மா வந்து அவங்க வந்து திமுகவுக்கு போடுவாங்கல்ல. அவங்க பையன் விஜய் ரசிகராக இருக்கலாம், பட் அவன் அம்மாவுக்கு 1000 ரூபாய் வருது இல்லை, அப்போ 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்கல்ல. இல்லை அதை பெருமையாக பேசுகிற அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தால் கொடுப்போன்னு சொல்ல மாட்டார், நாங்கள் வந்து நிறுத்திடுவோம்னு சொல்ல மாட்டார். அது ஒரு பிளண்ட்டாக அவர் போயிடுறாருல அவர் வந்தால். ஆமாம், அவர் எங்களோட முக்கியத்துவம் வந்து கல்வி, சுகாதாரம், விவசாயம், இது 3 தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னா இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் நிறுத்துவார்னு கூட ஆச்சரியப்படுத்துது. இல்லை கல்வி சார்ந்த விஷயங்கள், தமிழ்நாடு கல்வித்துறைக்கான விஜய் வந்தால் இது உரிமை தொகையை கண்டினியூ ஆக மாதிரி கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அவர் அதை பற்றி ஒரு பெருசாக பேசவும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, மக்களுடைய தேவையான கல்வி, மருத்துவம், விவசாயம், இது 3த்துக்கு தான் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அது கூட இலவசமாக அதில் நல்ல பல விஷயங்கள் கொடுக்கலான்ற மாதிரி அப்படி தான் பேசுகிறாரே தவிர இந்த மாதிரியான இந்த உரிமை தொகை கொடுக்குற விஷயங்கள்லாம் அவர் வந்து அதுவும் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப செலவு வைக்கிற இந்த மாதிரி விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம். இதுவும் ஆக்கப்பூர்வம் தான் சார். இது வந்து ஒரு எம்பவர் பண்ணுறீங்க, பெண்களை வந்து ஒரு சுய சார்பாக உருவாக்குறீங்க. ஃபினான்ஷியலாக அவங்களுடைய சமூக பங்களிப்பை நீங்கள் குடும்பத்துக்கான அவங்க பங்களிப்புக்கான ஒரு உரிமை தொகையை நீங்கள் கொடுக்குறீங்க ஆக்சுவலாக. ஸோ அது வந்து இது சோஷியல் ஆங்கிளில் பார்க்க வேண்டிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அது வந்து எல்லோரும் வரவேற்கிறாங்க. சில பேர் வந்து இப்போ மோடி 10,000 ரூபாய் கொடுத்தாரு, சுய உதவி குழு, சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு பீகாரில் எலெக்ஷன் போது தானே கொடுத்தாரு. இங்கே இருக்கிறவங்களாம் அத்தனை பேரும் வாயை மூடிந்தானே. இப்போ பேசுகிறவங்களாம் ஏன் மூடிந்தான் வாயை? இப்போ இந்த 5000 ரூபாய் கொடுக்குறத பார்த்து லோன்னு கத்துறானுங்களே வைத்தறிஞ்சு. அப்போ 10,000 ரூபாய் மோடி கொடுத்த போது எதுக்கு பேசாமல் இருந்தீங்க? நான் என்ன சொல்கிறேன், பெண்களுக்கு அவர் ஏதோ கொடுத்தார், அதுவும் ஓட்டு எதிர்பார்த்தா கொடுத்தார், இவரும் ஓட்டு எதிர்பார்த்தே கொடுக்குறதா வச்சுக்கலாம். பட் ஏதோ ஒரு வகையில் அந்த பெண்களுக்கு குடும்பத்துக்கு யூஸ் ஆகுது இல்லை. ஆனால் உண்மையிலேயே பீகாரில் அப்போ கருத்து கணிப்பு எடுத்து பார்த்தபோது 80% பெண்கள் வந்து யாரும் சுய தொழிலே ஆரம்பிக்கலை. எல்லாருமே வீட்டு செலவுக்கு இதை யூஸ் பண்ணிவிட்டு 10,000 ரூபாய் நீங்கள் திருப்பி போட வேணாம், ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ் ஒழிச்சு. நாளைக்கு எலெக்ஷன்னா இன்றைக்கு வரையும் கொடுத்துருந்தாங்க சார். நாளைக்கு எலெக்ஷன்னா இன்றைக்கு வரையும் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கிறவங்க பேசுகிறான், அந்த 5000 ரூபாய் கொடுத்தது வந்து ஓட்டுக்காக கொடுத்தாங்க, ஸ்டண்ட்டு கொடுத்தாங்க. ஏன்னா மோடி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டண்ட்டு தெரியலையா? நிதிஷ்குமார் பண்ணும்போது ஸ்டண்ட்டு தெரியலையா? இப்போ தான் தெரிஞ்சுதா உங்களுக்கு? இல்லை ஆனாலுமே ஓட்டு போடணுமா ஆனால் மக்கள் தானே முடிவு பண்ணும். இவங்க அதை பற்றி எதுவும் கமெண்ட் பண்ண முடியல. பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறார், மகளிர் உரிமை தொகை கொடுக்கறது மட்டுமே வெற்றியை உறுதி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெற்றி உறுதி பண்ண என்ன பண்ணு இவர் சொல்லணும்ல. ஏங்க ஒரு கூட்டணி கட்சியாக நீங்கள் இருக்கிறவர் அது வந்து ஒரு மூட நம்பிக்கை, வெற்றி பெறுவோம் நீங்கள் நினைக்கிறது ஒரு மூட நம்பிக்கைன்றார். அது மூட நம்பிக்கையோ இல்லை முக்கியமான நம்பிக்கையோ இல்லை நிறைவேறும் ஒரு நம்பிக்கையோ நிறைவேறாத நம்பிக்கையோ அது வேற. விஜயோட கூட்டணி போனால் ஜெயிச்சிரும்னு என்ன நம்பிக்கையில் அவர் சொல்கிறாருன்னு ஒரு கேள்வி வரும்ல. அது கூட மூட நம்பிக்கையாக இருக்கலாம், சொல்ல முடியாது. நம்ம பாயிண்ட் என்னென்னா அதை சொல்லணும். அவர் ஆக்சுவலாக எல்லாமே எந்த ஆங்கிளில் ப்ளே பண்ணுறாங்கன்னா அந்த மாணிக் தாக்கூர், ரவீந்திரனா கூட்டணி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி பிரிஞ்சிடுச்சு அப்படின்ற அளவில் டீல் பண்ணல. அந்த கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டே நாங்கள் இதெல்லாம் விடி வைக்கிறோன்ற மாதிரி வைக்கிறாங்க. அதை பற்ற வைக்கிறது வந்து கூட்டணிக்குள்ளேயே இருக்காங்க, இருந்துனே பற்ற வைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. ஆக்சுவலி இவங்களால கரண்ட்டில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்க காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் பிரச்சனை வரும்ல. ஆன் கிரவுண்டில் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, சேர மாட்டாங்க, வேலை பார்க்க மாட்டாங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட். ஆமாம், அவங்களுக்கு பிரச்சனை வந்து அவங்களாம் இப்போ புலமின் கிடக்கிறாங்களே. 18 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சில பேர் அப்ளை பண்ணிட்டு நாம் விருப்ப மனு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்கலாம் வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க? இவங்க திமுகவோட போனால் நமக்கு டெஃபினட்டாக எப்படி சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயம், தாவேக்காவோட போனால் அது நிச்சயம் கிடையாது, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இந்த 2 பேரும் அப்படின்னு கேள்வியெலாம் எழுப்புறாங்க. ஆனால் அவங்க கட்சி கட்டுப்பாடு கருதி இறுதியில் எப்படியும் வந்து கூட்டணி திமுகவோட அமையும்னு பேசாமல் இருக்காங்க. விஜய் அப்படின்றதான் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பாமா இருக்கா விஜய் சொன்ன மாதிரி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜயால் இந்த பிரச்சனைலாம் வந்துச்சான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, விஜய் இருக்கிறது வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்குல்ல. இதே போன தேர்தலில் வந்து திமுகன்றதுனால அவங்க கொடுக்குற சீட்டை வாங்குறது, இந்த 2 கூட்டணி தர வழியில் இருக்கிறது, 3ஆவதாக போனால் வந்து ஒன்றும் இல்லாத போகிறது அப்படின்னு இருக்குது. இப்போ 3ஆவதாக போனால் ஒன்றும் இல்லாத போய் தேராத கேஸ் மாதிரி தான் ஆச்சு. இப்போ 2016 மக்கள் நல கூட்டணி ஓரளவுக்கு 19% ஓட்டை வாங்கி திமுக ஆட்சிக்கு வராது தடுத்துது. ஆக்சுவலாக அது ஜெயலலிதா பண்ண வேலை வச்சுக்கோங்களேன், வைகோ மூலமாக. ஸோ அதனால் வந்து நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து 3வது அணின்னு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக வந்திருக்கிறது இதுதான். 21க்கு அப்புறம் 21 கிடையாது, அப்புறமா. ஆமாம் 16க்கு அப்புறம் இப்போ ஸ்ட்ராங்காக வந்து கமல் இருந்தார். ஆனால் பெருசாக எடுபடலை சார். 16க்கு அப்புறம் வந்து இப்போ விஜயை வந்து நம்ம அவ்வளோ சட்டுன்னு ஒதுக்கிட முடியாது. அதாவது அவர் எவ்வளோ வாங்குவார்னு நமக்கு தெரியாது. பட் ஏதோ அவர் வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய கூட்டம் அவர் பின்னாடி இருக்குன்றது நமக்கு தெரியும். யாரையோ ஸ்பாயில் பண்ணுவார், அது ஏடிஎம்கே ஸ்பாயில் பண்ணுவாரா, டிஎம்கே ஸ்பாயில் பண்ணுவாரா, ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொருத்தரை ஸ்பாயில் பண்ணுவாரா, பல விஷயங்கள் இருக்குது. ஒன்றுமே பண்ண மாட்டார் அவர், சும்மா சுத்தமாக ஒன்றும் இல்லாத போயிடுவார், 0 ஆகிடுவார்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் யாரையாவது ஸ்பாயில் பண்ணுவார் அவரும். ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவர் எடுப்பாரா, பர்சன்டேஜ் வரும், சீட்ஸ் அவர் எடுப்பாரா, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த ப்ரொஜெக்ஷன் காட்டாமல் 30% வருமானம் அதெல்லாம் 30 வரதுக்கான சான்ஸ் இல்லை சார். அப்போ அதுதான் தெளிவாக சொல்கிறேன், 30 வரதுக்கான சான்ஸ் கிடையாது. ஒரு 10, 10, 12, 10லேருந்து 15க்குள்ளே ஒரு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீட்ஸை பற்றி நமக்கு சொல்ல முடியாது.
ஆனால் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது அவர் எப்படி அட்டாக் பண்ணுறாரு ஏடிஎம்கேவை அதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். இல்லை அட்டாக் பண்ணுறாரான்னு ஒரு கேள்வி பண்ணுறாரா ஒரு கேள்வி, பாஜகவை எப்படி அட்டாக் பண்ணுறாருலாம் பார்க்கணும். அவர் திமுக இல்லையா சார் நீங்கள் சார் ஆனால் அது கேட்டுனே இருக்கீங்க களத்திலே இல்லைனா பேசணுன்றாரு. திமுக தான் ஆட்சி செய்து அதுதான் அட்டாக் பண்ணுவோன்றார். பட் அவருக்கு அதிமுக அட்டாக் பண்ணால் தான் திமுக ரெண்டையும் பிடிக்காதவங்க ஓட்டு ஒரு வாங்க முடியும். இல்லை மத்தியில் நிதி தரலனாலும் நான் விடாப்படியாக வாங்கி தருவேன். இப்போ மத்தியில் யார் ஆட்சி பண்ணுறாங்கன்னாலும் அதை பற்றி பேசணும்ல. அவங்க எதுவுமே பட்ஜெட்டை பற்றி ஒன்றும் சொல்கிறது கிடையாது, எதுவுமே கருத்தை சொல்கிறது கிடையாது. காலையில் 5000 ரூபாய் வருது, அதை பற்றி ஒரு ட்விட்டு வருது, அவர் போட்டாரான்னு கூட தெரியல, வந்து பேசுகிறா அதை பற்றி ஒரு வாய் திறக்கவே இல்லை. அதான் சொல்கிறேன், அது அவருக்கே தெரியாது, யாராவது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆஃபீஸில் கீழே. அப்புறம் அவர் பார்த்துருக்கவே மாட்டார்னு நினைக்கிறேன். அதுதான் நமக்கு அது ஒரு பக்கம் விடுங்க. பட் ஆனால் வந்து விஜயை பொறுத்த மட்டும் அவர் வந்து அவர் என்ன மாதிரி ஓட்டை பிரிக்கிறாரு, யாரை ஸ்பாயில் பண்ணுறாருன்றது இன்னும் ஒரு யூகிக்கக்கூடிய ஒரு விஷயமா தெரியல. ஆக்சுவலாக ரொம்ப குழப்பமாக அவரோட ஓட் பேங்கை பற்றி ஒரு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணா நேற்று பயன்படுத்தி. தேங்க்யூ.